மகிழ் திருமேனியுடைய படம் விடாமுயற்சி. நம்ம தல அஜித் நடிகிற படம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருங்க. எப்படி ஒரே வெள்ளத்தாடியோட நடுவில் ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு நிற்கிறாரு பாருங்க. பக்கத்தில் ரொம்ப ஸ்டைலிஷாக கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் நிற்கிறாங்க. நிறைய அட்டு பசங்கள்லாம் வேறு நிற்கிறானுங்க கூட. எல்லாம் வந்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் க்ரூ. அந்த லேடிஸ் அப்படின்னு சொன்னதில் அந்த ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்ட அந்த ஒரு லேடியை தான் சொன்னேன். அவங்க ஏதோ அசர்பைஜான் ஆள் போல் இருக்குது. அவங்க வந்து அங்கே ஏதோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதனால் அந்த இதில் வந்து இவங்க ரேப் பண்ணிட்டாங்க ஷூட்டிங்கை. படம் வந்து ஏறக்குறைய முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முடிஞ்சிச்சின்னு ரொம்ப நாளாக நம்ம கேள்விப்பட்டுனே இருக்கோம். அதுக்கு நடுவில் அவர் துபாயில் வந்து கார் ஓட்டுறாரு, அதுக்கப்புறம் ஏதோ பண்ணுறாரு, அதுக்கப்புறம் சென்னைக்கு வராரு போகிறாரு. குட் பேட் அக்லியுடைய ஷூட்டிங்காக டேட்டூ எல்லாம் போட்டுன்னு ஒரு இது அக்கப்போர் பண்ணார். குட் பேட் அக்லியுடைய நிறைய கிளிம்ஸ் எல்லாம் விட்டாங்க. நிறைய சோதனைகள் வேதனைகள் அதுக்கு நடுவில் தான் வந்து ஷூட்டிங் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் இதனுடைய ப்ரொடக்ஷனு. எந்த நேரத்தில் இந்த பேர் வச்சோம்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உண்மையிலேயே ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா வந்து இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு விடாமுயற்சியாகவே ஆகிப்போச்சு. லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு நிறைய ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் கூட வந்தது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க சினிமா வட்டாரத்தில். இந்த படம் வந்து அஜித்துடைய கெரியர்லேயே ஒரு பயங்கரமான படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாரு மகிழ் திருமேனி. மகிழ் திருமேனியுடைய கெரியரில் தான் இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அஜித் வந்து எப்போவுமே தலை அஜித்துக்குடைய மதிப்புன்றது தனி மதிப்பு அவருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியெல்லாம் மாட்டி கொஞ்சம் வந்து அவருடைய மதிப்பு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. நிறைய பேர் அவரை பற்றி நிறைய தப்பாலாம் பேசுகிறாங்க. என்னென்னா இது வந்து அவருக்கு பப்ளிக் கிட்ட வர்றது பிடிக்காது, அது இது அப்படின்ற மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் எங்கேயா தனியாக போயிருக்க வேண்டியதானே, இருந்தாலும் ஏன்ப்பா இந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் அதெல்லாம் வந்து ஒரு ஹேட்டர் ஸ்பீச்சாக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அது வந்து உண்மையிலேயே வந்து அவருடைய லைஃப்பை பாதிக்குமா இல்லை அவர் கரியரை பாதிக்குமான்றது எனக்கு ஒன்றும் தோணலை அது பாதிக்கிற மாதிரி. ஆனால் இந்த படம் வந்து பயங்கர ஸ்டண்ட்டு, பயங்கர இது வேறு லுக்கில் இருக்கிறார் அவர். விடாமுயற்சிக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடலாம். இப்போது சீக்கிரமே ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஏன்னா அது சென்சருக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். சென்சர் முடிஞ்ச உடனே படம் வந்து ரிலீஸ் ஆகி போடும்னு நினைக்கிறேன் படம் இந்த தீபாவளிக்கு. ஆல் தி பெஸ்ட் விடாமுயற்சி என் மகிழ் திருமேனி.